பார்த்துங்க ஒரு இடத்துல நிறையா இடத்துல ஆலமரங்கள் நம்ம இருக்குது. விழுதுகளை வந்து நிறையா இடத்துல வெட்டி போடுறாங்க. ஆனால் முறைப்படின்னு விழுதுகளை வந்து கரெக்டாக இப்படி தான் ஊனணும்னு பராமரித்து முக்கியத்துவம் கொடுத்து பராமரிக்கிறது இந்த இடத்துல மட்டும்தான். அதாவது காரைக்குடி பக்கத்தில் ஆவட போய் நீங்கள் கென்ட்ரியார் இடத்துல இருக்கிறது பாருங்கள், நிறையா விழுது இருக்குது. அந்த விழுது தான் மரத்தை தாங்கக்கூடியது. அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிறது இதுதான், மரம் பட்டு போனாலும். அதனால் அந்த விழுதுக்கு முக்கியம் கொடுத்து இப்படி வச்சுருக்காங்க. ஆலமரம் எவ்வளோ பெருசு இருக்குன்னு தெரியும், எவ்வளோ அகலமாக போகுன்னு தெரியும். அவ்வளோ அகலமாக போகும்போது தன்னைத்தானே சப்போர்ட் பண்ணுறது தான் அந்த விழுதுக மூலமாக சப்போர்ட் பண்ணிக்கிறது பூமியில். அது நம்ம அதை பிச்சு விடும்போது வெட்டி விடும்போது மரம் சப்போர்ட் இல்லாமல் போயிடும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆலமரம் வந்து சப்போர்ட் இல்லாமல் இருந்தால் சீக்கிரமே சாஞ்சிரும், சீக்கிரம் அந்த வாழ்துக ஒடிஞ்சு விழுந்துடும் அதோட கிளை. அதனால் தன்னைத்தானே சப்போர்ட் பண்ணி தான் விழுது மூலமாக கீழே ஊனி இப்படி சப்போர்ட் பண்ணி அது மூலமாக மரம் சப்ளை போகுது. அதுக்கு சென்றால் முக்கியமான மரம் வந்து பட்டு போனாலுமே இந்த விழுது வந்து அடுத்த மரமாக்கி அடுத்தடுத்து வளர ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த விழுதுகளுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அது தண்ணி ஊற்றி எவ்வளோ எப்படி பராமரிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்டு வெட்டி போயிட்டாங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணலாம்னு எதுவுமே பண்ணாமல் இருந்தால் சரி.